திருச்சிற்றம்பலம். தெய்வச்செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1015. மன்னிய சீர்சருக்கம் கோச்செங்கட் சோழ நாயனார் புராணம். இரண்டாவது திருப்பாடல். அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னாள் அரிதேடும் மெய்ப்பூங்கழலார் வெளிப்படலும் மிக்க தவத்தோர் வெள்ளானை கைப்பூம்புணலும் முகந்து ஆட்டி கமிழ்பூங்கொத்து மணிந்து இறைஞ்சி மைப்பூங்குவளைக் களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால். காவிரியின் கரையிலே இருக்கின்ற அந்த சந்திர தீர்த்தத்தின் அருகிலே இருக்கின்ற அந்த சோலை, அந்த பூங்காவில் வெண்ணாவல் மரம் இருக்கின்றது. இந்த வெண்ணாவல் மரம் அது ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று போற்றப்படுகின்றது. இந்த தலமான திருவானைக்கா தலம் வெண்ணாவல் வனமாக இருந்தது. எனவே இதற்கு ஜம்பூவனம் என்று பெயர். அந்த வெண்ணாவல் வனத்தினிலே தவம் புரிந்த முனிவர் ஜம்பு முனிவர் ஒரு நாள் தாம் இதற்கு முன் கண்டறியாத அதிதெய்வீகமாகிய ஒரு வெண்ணாவல் கனி தம் முன் விழுந்தது. அதனை திருக்கையிலையில் இறைவருக்கு ஊட்டி எஞ்சிய அதன் விதையை தாம் உண்டார் அந்த முனிவர். தக்கார்க்கு ஈந்த பொருள் அது தினையளவு இருந்தாலும் பனையளவு பெரிதாகுவது போல முனிவரது வயிற்றில் சென்ற நாவல் விதை முளைக்கத் தொடங்கி முனிவரின் தலை வெடிக்கும்படி பெரிய மரமாக வளர்ந்து நிரம்ப தளிர்த்து விளங்கியது. மரவடிவாய் நின்ற அந்த முனிவர் ஆனந்த நடனம் செய்தார், பெருமானை போற்றினார். ஒரு மரம் இவ்வாறு நடனமாடி பெருமானை போற்றுவதை எல்லோரும் பார்த்து வியந்தார்கள். அந்த மரம் அது ஜம்பு முனிவரின் சிரத்தின் வழியாக வெளிப்பட்டு எழுந்த அந்த மரம். அதற்கு வேதங்கள் வேர், உபனிஷத்துக்கள் அடிமரம், ஆகமங்கள் அதன் கிளைகள், சரியை கிரியை யோகம் அதன் கிளை சிறு கிளை, பூங்கொத்து அவை 5 வகை ஞானங்கள், அரும்பு மலர் காய்கனிகள் விளங்குகின்ற விருட்சமாக அது தழைத்து இருந்தது. வானளாவ உயர்ந்து எவர்க்கும் மலபரிபாகம் தந்து விளங்கக் கண்டு முனிவர் வியந்து பெருமானை பிரார்த்தித்தார். பெருமான் முனிவரிடம் அந்த கனி விழுந்த இடத்திற்கே செல்லும்படி கூறினார். தாம் அவ்விடம் வருவதாகவும் எம்பெருமான் அருள் செய்தார். மர வடிவம் கொண்ட முனிவர் ஞான ஸ்தலமாகிய திருவானைக்கா தலத்துக்கு வருவதற்காக கையிலையிலிருந்து புறப்பட்டு நடந்து வந்தார். மரம் நடந்து வருவதைக் கண்ட பலர் ஆச்சரியம் அடைந்தனர், சிலர் பின்தொடர்ந்தனர். இவ்வாறு முனிவர் பல இடங்களின் வெளியே வந்து முன்பு கனி விழுந்த இடமான ஜம்பூவனத்தை அடைந்து அங்கே பல காலம் கடுந்தவம் செய்தார். பெருமானும் அவருடைய தவத்திற்கு இறங்கி அவர் விரும்பியபடியே நாவல் மர நிழலில் உறைந்தார், எழுந்தருளினார். இத்தகைய பெருமை வாய்ந்த நாவல் மரமே ஸ்தல விருட்சமாக விளங்குகின்றது. நாவல் என்ற ஜம்பு மரத்தின் அடியிலே பெருமான் எழுந்தருளி இருப்பதால் ஜம்பூநாதர் என்று பெயர் பெற்றார். அத்தகைய தலத்திலே ஒரு வெள்ளை யானை, அது முன்னை பெருந்தவமுடைய பேறு உடையது. அது ஒரு சாபத்தினால் வெள்ளை யானையாய் வந்தது என்பது வரலாறு. இது இந்திரனது யானை அன்று, இது வேறொரு யானை. அந்த பெரும் தவத்தினை உடைய ஒரு வெள்ளை யானை தன் கையினாலே அழகிய நீர் முகந்து பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து மணமுடைய பூங்கொத்துக்களையும் இறைவரது திருமேனியிலே அணிந்து வணங்கியது. கரிய குவளை போன்ற கழுத்தினை உடைய இறைவரை நாள்தோறும் வழிபட்டு ஒழுகி வந்தது. யானை வழிபட்ட இந்த நிலைகள் பற்றி தேவார திருவாக்குகளுள்ளும் போற்றப்பட்டிருக்கின்றது. பிடியலாம் பின்செல பெருங்கைமா மலர் தழியி விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் என்பது பிள்ளையார் தேவாரம். அடைந்த ஐராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் என்பது திருவெண்காடு திருப்பதிக திருவாக்கு. அத்தகைய பெருமை உடைய தலம் திருவானைக்கா தலம். திருக்கயிலை மலையில் சிவகணத்தவர்களுள் மாலியவான் புஷ்பதந்தன் என்ற இருவர் இருந்தனர். இந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவர் யார் திருத்தொண்டில் சிறந்தவர் என்று போட்டி கொண்டனர். ஒருவரை விட ஒருவர் சிவத்திருத்தொண்டில் சிறந்தவராக இருந்தாலும் அந்த போட்டி காரணமாக பொறாமையும் சினமும் மேலிட்டது. அந்த வேளையில் மாலியவான் புஷ்பதந்தனை யானையாகுக என்று சபித்தார்.
புஷ்பதந்தன் மாலியவானை சிலந்தியாகுக என்று சபித்தார். எனவே இருவரும் இறைவரது ஆணையின் வழியே திரு ஆனைக்கா தலத்தில் யானையும் சிலந்தியுமாக வந்து சிவபெருமான் திருப்பணியிலே ஈடுபட்டு அதிலும் பகைமை கொண்டு இறந்து பேறு பெற்றனர் என்பது திரு ஆனைக்கா தல மான்மிய வரலாறு. அதனை தெய்வ சேக்கிழார் பெருமான் விரித்து கூற இருக்கின்றார். எனவே முன்னை நிலையில் தவமுடைய சிவ கணத்தவருள் ஒருவராக இருந்த நிலைமையினை மிக்க தவத்தோர் என்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இதுபோலவே மற்றையவரை ஞானமுடைய ஒரு சிலந்தி என்று அந்த முன்னை குறிப்பு பெற போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பொதுவாக நாயன்மார்களது திரு வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அவர்களது முன்னை நிலைகளை வெளிப்பட இவ்வாறு உணர்த்துதல் தெய்வ சேக்கிழார் பெருமானின் மரபு அன்று. ஆனால் கோச்செங்கட் சோழ நாயனாரது சரித தொடர்பு கூற வேண்டியது அவசியம். எனவே அந்த சிலந்தியே கோச்செங்கட் சோழ நாயனார் ஆயினார் என்று நாயனாரின் முன்னைய நிலைமையை இவ்வாறு விளக்க இருக்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். மூன்றாவது திருப்பாடல் ஆன செயலால் திரு ஆனைக்கா என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொற் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிராவண்ணம் கலந்த வாய்நூலால் மேல் நல் திரு மேற்கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளதால். முன்பு பார்த்தோமே, யானை வழிபட்ட தலம், எனவே அதற்கு திரு ஆனைக்கா என்று பெயர் ஆனது. ஞானம் பொருந்திய ஒரு சிலந்தி பூச்சி அது இங்கே திரு ஆனைக்காவிலே இறைவரது செம்பன் போன்ற திருமுடியின் மேல் சூரிய வெப்பமும் சருகும் படாதபடி தன்னுடைய வாயினால் நூல் செய்து அந்த நூலினால் இறைவருக்கு மேலே பந்தல் அமைத்தது. இறைவனின் திருமேனியில் சூரிய ஒளி படக்கூடாது என்றும் காய்ந்த சருகுகள் முதலானவை விழக்கூடாது என்றும் திருமுடியின் மேலே பந்தல் அமைத்தது அந்த சிலந்தி. நான்காவது மற்றும் ஐந்தாவது திருப்பாடல் நன்று மிழைத்த சிலம்பி வலை பரப்பை நாதன் அடி வணங்க சென்ற யானை அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலம்பி தான் இன்று களிற்றின் கரம் சுலவில் சென்று மீள விளைத்து அதனை அன்று கழித்த பிற்றை நாள் அடல் வெள்ளானை அழித்ததால் எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி இம்பர் இழைத்த நூல் வலயம் அழிப்பதே என்று உருத்தெழுந்து வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தின் மோதி குலைந்து வீழ்ந்ததால் என்று திரு ஆனைக்கா தல புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி நமக்கு பாடி அருளுகின்றார். சிலந்தி இவ்வாறு தன்னுடைய வாய் நூல் கொண்டு பந்தல் அமைக்கின்றது. அப்பொழுது இறைவரது திருவடியினை வணங்கச் சென்ற யானை இது அனுசிதம் என்று அந்த பந்தலை சிதைத்தது. ஏனென்றால் இந்த சிலந்தி வாயினால் அந்த நூல் அதனை கொண்டு இழைக்கப்பட்டது. எனவே வாய் எச்சில்பட்ட நூலால் இழைக்கப்பட்ட அந்த பந்தல் அது தூய்மையற்றது என்று யானை அதனை சிதைத்தது. இதனை பார்த்தது அந்த சிலம்பி யானையின் கை தெரியாமல் சுழன்றதனால் தான் அமைத்த இந்த பந்தல் அழிந்தது என்று கருதி அந்த சிலந்தி மறுபடியும் அந்த பந்தலை அமைத்தது. தன்னுடைய வாய் நூலினால் அந்த பந்தலை அமைத்தது. மறுநாள் வந்து வணங்கிய அந்த யானை மறுபடியும் இந்த வாய்நூலால் ஆன பந்தலை கண்டு அதனை அழித்தது. இப்பொழுது சிலந்தி நினைத்தது, நான் எம்பெருமானது திருமேனியின் மேல் சருகுகள் விழாமல் இருப்பதற்காக நான் மிக வருந்தி மேற்கட்டியாக பந்தலாக இழைத்த நூல் வலயத்தினை இந்த யானை அழிப்பதா என்று சிலந்தி மிக கோபம் கொண்டு எழுந்து மனம் புழுங்கி யானையின் துதிக்கையின் உள்ளே புகுந்தது. துதிக்கையின் உட்புறமாக உள்ளே நுழைந்து யானையின் மூளைக்கு மிக அருகில் மிக நுட்பமான தசைகளை இருக்கின்ற அந்த பகுதிக்கு சென்று அங்கே இந்த சிலந்தி கடித்தது. மிகச் சிறியவர்கள் கூட மிக பெரியவர்களை நிலைகுலைய செய்ய வல்லராகுவர் என்ற உண்மை இங்கே நமக்கு தெரிகின்றது. அவ்வாறு சிலந்தி யானையின் துதிக்கையின் உள்ளே நுழைந்து மூளையின் அருகே அந்த தசையினை கடிக்கவே அந்த துன்பம் தாங்க முடியாமல் அந்த யானை தன்னுடைய கையை தரையில் மோதி மோதி நிலைகுலைந்து வீழ்ந்தது. இந்த சிலம்பி என்பது சுதை சிலம்பி என்ற ஒரு சிலந்தி வகை. இது விஷத்தன்மை உடையது.
எனவே அது யானை இறக்கும்படி கடித்தது. யானை வீழ்ந்து இறந்தது. 6வது திருப்பாடல். தரை பிற்புடைப்ப கைப்புக்க சிலம்பிதானும் உயிர் நீங்க மறையிற் பொருளும் தரும் ஆற்றான் மதயானைக்கும் வரம் கொடுத்து முறையிற் சிலம்பிதன்னை சோழர் குலத்து வந்து முன் உதித்து நிறையிற் புவனம் காத்தளிக்க அருள் செய்து அருள நிலத்தின் கண் என்பது 6வது திருப்பாடல். முன்பு கூறியபடி நிலத்தில் மோதியதனாலே யானை இறந்துபட யானையின் துதிக்கையின் உள்ளே புகுந்த சிலம்பியும் இறந்து விடுகின்றது. அந்த நிலையில் வேதங்களின் பொருளாவார் எம்பெருமானார் அவர் அருள் தரும் முறையின்படி மதமுடைய அந்த யானைக்கு ஏற்ற வரத்தினை கொடுத்தார். யானைக்கு சிவபதம் கொடுத்தார். அந்த சிலம்பி அந்த சிலந்தியினை சோழர் குலத்திலே வந்து பிறந்து முறைப்படி இந்த உலகமெல்லாம் காவல் செய்து அரசு புரியும்படி அருள் செய்தார் சிவபெருமான். அந்த சிலந்தியே கோச்சங்கட் சோழ நாயனாராக சோழ மன்னராக திரு அவதாரம் செய்து 70க்கும் மேற்பட்ட மாடக்கோயில்களை இறைவனாருக்கு கோச்சங்கட் சோழ நாயனார் அமைத்தார். அந்த திருவரலாற்றை தெய்வ செக்கிழார் பெருமான் தொடர்ந்து பாடியருளுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.